Hi viewers, இன்னைக்கு செட்டிநாடு அம்மா கிச்சன்ல பீட்ரூட் வடை எப்படி செய்ய போறோம்னு பார்க்க போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு 300 கிராம் கடலை பருப்பு நான் எடுத்துக்கிறேன். இத வந்துட்டு நீங்க ஊற வச்சுக்கோங்க. ஒரு 1 மணி நேரம் வந்து கடலை பருப்பு ஊறட்டும். ஊறினதுக்கு அப்புறம் நம்ம வந்து அதை எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பத்தி பாப்போம். 1 hour later. A few moments later. பாருங்க இந்த மாதிரி கொரகொரன்னு அரைச்சுக்கணும். இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெங்காயமும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் நல்லா பொடி பொடியா நறுக்கிட்டு வந்துடலாம். நல்லா நைஸா கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கருவேப்பிலையையும் நல்லா பொடிசா நறுக்கிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு அது கூட சேர்ந்து அந்த வடையோட நம்ம சேர்ந்து சாப்பிட நல்லா இருக்கும். நம்ம இதை கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பீட்ரூட்டை நம்ம வந்து புளிஞ்சு இது கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து புளிஞ்சிருங்க. இந்த ஜூஸை நீங்கள் அப்படியே குடிக்கிறா இருந்தாலும் வடிகட்டிட்டு குடிச்சுக்கலாம். வடைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து பிணைஞ்சு எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம ரெடி பண்ணுறதுக்குள்ளேயும் எண்ணெயை ஊற்றி அடுப்பில் வந்து நீங்கள் வந்து முதல்ல சூடு பண்ணிடுங்க. எண்ணெய் வந்து கொஞ்சம் நல்லா சூடு வந்த உடனே அதை நம்ம பிணைஞ்சோன்னா கரெக்டாக இருக்கும். என்னென்னா உப்பு போட்டு நம்ம பிணைஞ்சிட்டோம் அப்படின்னா தண்ணி கோர்த்துக்கிட்டு வந்துடும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஃபஸ்ட்டு எண்ணெயை ஊற்றிட்டேன். அடுப்பில் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எண்ணெயை காய விடுங்க. ஒரு மீடியமான ஹீட் வரவும் நீங்கள் வந்து இதை வந்து பிணைஞ்சு நீங்கள் நம்ம வடை போடலாம். இப்போ எண்ணெய் சூடாயிட்டிருக்கு. இப்போ இந்த நேரத்தில் இதை வந்து நம்ம பிணைய ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள் சூப்பராக நம்ம இதை ரெடி பண்ணியாச்சு. இப்போ எண்ணெயும் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை ஒன்றொன்னா மெதுவாக போட்டு எடுக்கலாம். அடுப்பை வந்து மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. என்னென்னா உள்ள பருப்பு பீட்ரூட் இதெல்லாம் வந்து வேகணும். நீங்கள் வந்துட்டு ஹையாக இருந்ததுன்னா எண்ணெய் ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா மேலே வெந்துடும், ஆனால் உள்ளே வேகாமல் இருக்கும். அதனால் அடுப்பு வந்து மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ நீங்கள் இந்த மாதிரி லைட்டாக ரொம்ப ப்ரெஸ் பண்ணாமல் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி போடுங்க. தண்ணியாக இல்லாமல் நல்லா வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி பீட்ரூட்டை வந்து நம்ம எப்படியெல்லாம் வந்து சேர்த்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்து பிள்ளைங்களை வந்து சாப்பிட வைங்க. பீட்ரூட் வந்து நமக்கு ரொம்ப நல்லது. பீட்ரூட் சட்னி பண்ணுவாங்க, பீட்ரூட் வடை போடுவாங்க, பீட்ரூட்டில் வந்துட்டு பெரட்டல், பொரியல், துவட்டல், நீங்கள் சும்மாவே சேலடுக்கெலாம் நீங்கள் வந்து சும்மாவே சீவிட்டு கேரட்டு பீட்ரூட்லாம் வந்துட்டு சேலட் மாதிரி பச்சையாக நிறையா செஞ்சு கொடுக்கலாம். ஸோ வடையும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி வடை செய்யாமல் இந்த மாதிரி பீட்ரூட் வடை, உருளைக்கிழங்குல வடை இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா அவங்களுக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள் நான் அடுப்பு வந்து மீடியமான ஃப்ளேமில் தான் இருக்குது. அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வேகும். திருப்பி திருப்பி விடுங்க. அப்போ தான் 2 சைடும் ஈக்குவலாக வேகும். இந்த மாதிரி ஒரு கரண்டியில் எடுத்து வச்சுருங்க. அப்போ தான் எண்ணெயெல்லாம் நல்லா வடிஞ்சு இருக்கும். நீங்கள் பாருங்கள் சூப்பரான மொறுன்னு பீட்ரூட் வடை ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்ம செஞ்சிட்டோம். பருப்பு மட்டும் ஊற வைக்கிறது தான். அதை ஊற வச்சோன்னே இதெல்லாம் ரெடி பண்ணி உடனே நம்ம வந்து செஞ்சிடலாம். பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு. இதே மாதிரி நம்ம மற்ற எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். இன்றைக்கி செட்டிநாடு அம்மா கிச்சனில்
பீட்ரூட் வடை எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இங்கே பாருங்கள் எப்படி வெந்திருக்குன்னு. சூப்பராக இருக்குது பாருங்கள். இது நம்ம அந்த சீவுனது அப்படி போடுறப்ப அப்படி நல்லா அந்த துருவலாக வரும். சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லை ப்ரெஸ் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ்லாம் நீங்கள் உடனே பார்க்கலாம். நன்றி.